மனதை அணுகும் முறையில் கவனம் செலுத்துங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஆல்ரெடி யூபிஐன்னு ஒரு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்காக இன்னொரு டிஜிட்டல் டிரான்சாக்ஷனான டிஜிட்டல் கரன்சி? டிஜிட்டல் கரன்சியால நமக்கு என்ன லாபம்? டிஜிட்டல் கரன்சின்றது ஒன்றும் இல்லைங்க. நீங்க பேங்க்ல போய் பணம் எடுத்து உங்க பர்ஸில் வச்சு செலவு பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரி பேங்க்குக்கு போய் டிஜிட்டல் கரன்சியை வாங்கி ஆர்பிஐ உடைய வாலெட்ல வச்சு செலவு பண்ண போறீங்க. என்ன புரியலையா? கன்ஃபியூஸ் ஆகுதா? இந்த வீடியோவை முழுசா பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். முதல்ல பணம் நமக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆர்பிஐ பேங்க் கஸ்டமர். ஆர்பிஐ பணத்தை அச்சடிச்சு பேங்க்குக்கு கொடுக்குறாங்க, பேங்க்கு கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. கஸ்டமர் நினைச்ச நேரத்துக்கு பணத்தை பேங்க்ல போய் எடுக்க முடியல. அதனால ஏடிஎம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்குனாங்க. அப்ப அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி மாறிச்சு? ஆர்பிஐ பேங்க் ஏடிஎம் கஸ்டமர். நமக்கு தொல்லை கொடுக்கறதுக்குன்னே பக்கத்தில் ஒரு நாடு இருக்கு இல்லைங்களா, பாகிஸ்தான். அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டு வளர்ச்சியை பொறுக்காத உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து கள்ள நோட்டை அச்சடிச்சு நம்ம நாட்டில் இருக்கிற தீவிரவாதிகள் மற்றும் நக்சலைட்டுகள் மூலமாக நம்ம நாட்டில் புழக்கத்தில் விட்டாங்க. கள்ள நோட்டை நம்ம கவர்மெண்டால கண்ட்ரோல் பண்ண முடியலங்க, அதை தடுக்கவும் முடியல. ஸோ தீவிரவாதிகளையும் கண்ட்ரோல் பண்ணணும், கள்ள நோட்டு புழக்கத்தையும் தடுக்கணும். அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் யூபிஐ, யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ யூபிஐடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஆர்பிஐ பேங்க் யூபிஐ கஸ்டமர். சரி, அந்த யூபிஐ எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். கஸ்டமர் ஆட்டோ டிரைவர். ஆட்டோ டிரைவருக்கு கஸ்டமர் 100 ரூபாய் கொடுக்கணும். பிசிக்கல் கரன்சி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பேங்க்குக்கு போவீங்க, பணம் எடுப்பீங்க, உங்கள் பர்ஸில் வச்சுப்பீங்க. பர்ஸை எடுத்து 100 ரூபாய் நோட்டை எடுத்து ஆட்டோ டிரைவருக்கு கொடுப்பீங்க. அதுவே யூபிஐ வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் மொபைல் எடுத்தீங்க, கூகுள் பேவை ஓப்பன் பண்ணீங்க, கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்க, ஸ்கேன் பண்ணிட்டு 100 ரூபாய் என்ட்ரி பண்ணீங்க, ஓகே கொடுத்தீங்க. ஓகே கொடுத்த உடனே ஆட்டோ டிரைவருக்கு ரிசீவ் ஆகிடும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆட்டோ டிரைவருக்கு செட்டில் பண்ணிட்டீங்க. இதை நாங்கள் ஃப்ரண்ட் எண்டுன்னு. இந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கு பின்னாடி ஒரு 4 பேர் வேலை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய நெட்வொர்க்கே வேலை பார்க்குது. அதை நாங்கள் பேக் எண்டுன்னு சொல்லுவோம். அந்த பேக் எண்ட் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம பார்க்கலாமா? ஆட்டோ டிரைவருக்கு நீங்கள் 100 ரூபாய் கொடுக்கணும். அதை என்ன பண்ணுறீங்க? உங்கள் மொபைல் எடுக்கிறீங்க, கூகுள் பேவை ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணிட்டு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறீங்க, ஸ்கேன் பண்ணி 100 ரூபாய் என்ட்ரி பண்ணுறீங்க. ஓகே கொடுத்த உடனே என்ன நடக்கும் தெரியுங்களா? கூகுள் பே நீங்கள் எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்குக்கு மெசேஜ் அனுப்பும். அந்த பேங்க் உங்கள் லெட்ஜரை வெரிஃபை பண்ணி அந்த மெசேஜுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு கூகுள் பேக்கு அனுப்பும். கூகுள் பே என்ன பண்ணும்னா ஆட்டோ டிரைவர் யூஸ் பண்ணுற ஃபோன்பேக்கு அனுப்பும். அந்த ஆட்டோ டிரைவருடைய ஃபோன்பே என்ன பண்ணும்னா ஆட்டோ டிரைவர் எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காரோ அந்த பேங்க்குக்கு மெசேஜ் அனுப்பும். அதுக்கப்புறம் தான் ஆட்டோ டிரைவருக்கு ரிசீவ்டுங்கிற மெசேஜ் வரும். ஸோ இந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கு பின்னாடி 4 சென்டர் இருக்கு. இந்த 4 சென்டர்ல ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக இஷ்யூ ஆச்சுன்னா உங்களுக்கு பணம் டெபிட் ஆகிடும், ஆனால் ஆட்டோ டிரைவருக்கு கிரெடிட் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் பேங்க்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? சார், காலையில் வரையும் பொறுமையாக இருங்க, உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். அப்படி கிரெடிட் ஆகலைன்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் என்னன்னு பார்க்குறோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆட்டோ டிரைவருக்கு செட்டில் பண்ணிட்டீங்க, ஆனால் பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது ஒரு லெட்ஜர் என்ட்ரி. உங்கள் அக்கௌண்ட்ல உங்கள் பேங்க்கு டெபிட்னு வரவு வைக்கும், ஆட்டோ டிரைவர் அக்கௌண்ட்ல கிரெடிட்னு வரவு வைக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள செட்டில்மெண்ட் ஆகாது. அது எப்போ ஆகும்னா அடுத்த நாள் காலையில் தான் 2 பேங்க்கும் செட்டில்மெண்ட் அனுப்பிப்பாங்க. அதனால தான் அந்த பேங்க் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார், ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடும், அப்படி இல்லைன்னா வாங்க நாங்கள் சால்வ் பண்ணி தரோம்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா யூபிஐ பொறுத்த வரைக்கும் பேங்க் டு பேங்க் செட்டில்மெண்ட் அடுத்த நாள் காலையில் தான் நடக்கும். யூபிஐக்கு முன்னாடி கஸ்டமர் 5 டிரான்சாக்ஷனை தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதே யூபிஐ வந்த பிறகு அதே கஸ்டமர்
டெய்லி 10 டிரான்சாக்ஷன் பண்றாரு. ஒரு நாளைக்கு 10 டிரான்சாக்ஷன்னா 30 நாளைக்கு 300 டிரான்சாக்ஷன். அந்த பேங்க்கு அந்த கஸ்டமருக்கு 5 டிரான்சாக்ஷன் தான் மாசம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க அவருடைய லெட்ஜர்ல. ஆனா யூபிஐ வந்த பிறகு அந்த கஸ்டமரோட லெட்ஜர்ல மாசம் 300 டிரான்சாக்ஷனை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு பேங்கால. ஸோ ஒரு கஸ்டமருக்கு 300 டிரான்சாக்ஷன் பர் மந்த் அப்படின்னா நம்மளுடைய மக்கள் தொகை 140 கோடி. அதுல ஒரு 50 கோடி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்றாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். அப்ப 50 இன்ட்டு 10 500 கோடி பர் டே பேங்க்கு 500 கோடி டிரான்சாக்ஷனை ஹேண்டில் பண்றாங்க. அதே ஒரு மந்த்துக்கு எடுத்துக்கோங்க, அதுவே இயருக்கு எடுத்துக்கோங்க. அப்போ எவ்வளவு ஹியூஜ் டிரான்சாக்ஷனை பேங்க் ஹேண்டில் பண்ண வேண்டிய நேரத்தில் இருக்காங்க. ஸோ ஹியூஜ் டிரான்சாக்ஷன், அதை மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பு பேங்க் கிட்ட இருக்கு. ஸோ ஹியூஜ் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா கண்டிப்பா அங்க டேட்டா பிரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பேங்கோட பேர்டனை குறைக்கணும், சேஃப்டி அண்ட் செக்யூர் பார்க்கணும், ஃபியூச்சரோட growth, அதாவது 1000 கோடி டிரான்சாக்ஷன் வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்மளுடைய கவர்மெண்ட் ஒரு செப்பரேட் ஸ்ட்ராங்கான நெட்வொர்க்கை உருவாக்கியிருக்காங்க. அந்த நெட்வொர்க் தான் டிஜிட்டல் கரன்சி. இந்த நெட்வொர்க்கை மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் பண்ண போறது ஆர்பிஐ உடைய சிபிடிசி, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. இந்த டிஜிட்டல் கரன்சி வந்த பிறகு பேங்க்குக்கு அந்த டெய்லி டிரான்சாக்ஷன் மானிட்டர் பண்றாங்க இல்லையா, அந்த வேலை இருக்காது. அந்த வேலையை ஆர்பிஐ உடைய சிபிடிசி பண்ணும். இப்போ டிஜிட்டல் கரன்சியோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? ஆர்பிஐ, வாலெட், கஸ்டமர். ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாங்க. கஸ்டமர் ஆட்டோ டிரைவர். முன்னாடி என்ன பண்ணுவீங்க? பேங்க்லேருந்து பணம் எடுத்து உங்கள் பர்ஸில் வச்சுப்பீங்க. தேவைப்படும் போது உங்கள் பர்ஸை எடுத்து 100 ரூபாவை ஆட்டோ டிரைவருக்கு கொடுப்பீங்க. டிஜிட்டல் கரன்சி அப்படி தாங்க. பேங்க்லேருந்து டிஜிட்டல் கரன்சி எடுத்து ஆர்பிஐயோட வேலெட்டில் வச்சு அதுலேருந்து நீங்கள் செலவு பண்ணுவீங்க. புரியலையா சார்? இது எப்படி ஒர்க் ஆகுன்றதை நான் சொல்கிறேன். டிஜிட்டல் கரன்சிக்குன்னு ஒரு செப்பரேட் ஆப் இருக்குங்க. அதை உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆப்பை உங்கள் பேங்க்கோட லிங்க் பண்ணிக்கணும். எதுக்காக பேங்க்கோட அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணணும்னா, அந்த வேலெட்டுக்கு பணம் அனுப்பணும் இல்லையா, அதுக்காக மட்டும்தான் பேங்க்கோட லிங்க் பண்ணணும். அதே யூபிஐயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் அந்த பேங்க்கு தான் என்ட்ரி பண்ணும். ஆனால் இங்கே பேங்க்கோட வேலை உங்கள் வேலெட்டுக்கு பணம் அனுப்புறதோடு முடிஞ்சிடுது. அந்த வேலெட்டுக்கு பணம் வந்த உடனே நீங்கள் அந்த வேலெட்லேருந்து ஆட்டோ டிரைவருக்கு அனுப்பிடலாம். எப்படி யூபிஐயில் வந்து அனுப்புவீங்களோ அதே மாதிரி அனுப்பிடலாம். உங்களுடைய ஆப்பும் ஆட்டோ டிரைவருடைய ஆப்பும் ஒரே நெட்வொர்க்கில் இருக்கும். உங்கள் வேலெட்டை, ஆட்டோ டிரைவரோட வேலெட்டோட டீட்டெயில் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண போகிறது ஆர்பிஐ உடைய சிபிடிசி. இது வந்து செப்பரேட் நெட்வொர்க். ஆர்பிஐக்கு என்ன லாபம்? ஆர்பிஐ தான் பணத்தை பிரிண்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆர்பிஐ பணத்தை பிரிண்ட் பண்ணுறதுக்காக 6000 கோடி செலவு பண்ணுறாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் கரன்சி வந்துடுச்சுன்னா அந்த 6000 கோடியை சேவ் பண்ணலாம். ஆர்பிஐயோட வேலை கரன்சி அச்சடிக்கிறது மட்டும் இல்லைங்க. அவங்களுடைய முதல் வேலையே பணப்புழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி இன்ஃப்ளேஷனை கட்டுக்குள்ளே வைக்கிறது. மானிட்டரி பாலிசி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் ஒரு முறையும் ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா மானிட்டரி பாலிசியை ரிவைஸ் பண்ணி ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, டிக்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பேங்க்கு நீங்கள் வாங்கின கடனுக்கான வட்டியை ஏற்றுவாங்க, இறக்குவாங்க. இதை தான் நாங்கள் மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவாங்க. அந்த மானிட்டரி பாலிசி டிசிஷனை 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் ஆர்பிஐ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏன் தெரியுங்களா? உங்களுடைய டிரான்சாக்ஷன் எல்லாமே பேங்க் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. பேங்கால டே டு டே கொடுக்க முடியாது. அதனால ஒரு கால இடைவெளியில் பேங்க் ஆர்பிஐக்கு அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆர்பிஐ அதை அனலைஸ் பண்ணி ரெப்போ ரேட்டை அதாவது இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ரெப்போ ரேட்டை ஏற்றலாமா, இறக்கலாமா, எப்படி வந்து பணப்புழக்கம் இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி பணப்புழக்கத்தை பேஸ் பண்ணி ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை ரிவைஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா இன்ஃப்ளேஷனை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்காக, விலைவாசியை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்காக. அதுவே அந்த பணப்புழக்கத்து டீட்டெயில் ஆர்பிஐ கிட்ட இருந்துச்சுன்னா அவங்களால ரியல் டைம்ல
பணப்புழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி ஆக்ஷன் எடுத்து இன்ஃப்ளேஷனை விலைவாசியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவே டிஜிட்டல் கரன்சி வந்துட்டா அவங்களால ரியல் டைம்ல மானிட்டர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம செய்யற டெய்லி டிரான்சாக்ஷன் எல்லாமே ஆர்பிஐ உடைய சிபிடிசியோடைய லெட்ஜர்ல இருக்கும். அதனால ஆர்பிஐ ரியல் டைம்ல பொருளாதாரத்தை மானிட்டர் பண்ணி பணப்புழக்கத்தை மானிட்டர் பண்ணி விலைவாசியை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம்? இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க, வீடு கட்டுறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மானியம் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ மானியத்தை எப்படி கொடுக்குறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்குக்கு அனுப்புது, பேங்க் விவசாயிக்கு அனுப்புறாங்க. அதுவே டிஜிட்டல் கரன்சி வந்துருச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டா அந்த விவசாயியுடைய வேலெட்டுக்கே அனுப்பிடுவாங்க. இங்க நான் வேலெட்டுன்னு சொல்றது அந்த ஆப் சொன்னோம் இல்லையா, டிஜிட்டல் கரன்சியோட ஆப், அது அந்த டிஜிட்டல் கரன்சியோட ஆப்பை தான் அவங்க வேலெட்டுன்னு சொல்றாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும்னா டைரக்டா அந்த விவசாயியுடைய வேலெட்டுக்கு பணத்தை அனுப்பிடுவாங்க. ரியல் டைம்ல அந்த விவசாயி அந்த வேலெட்ல இருந்து பணம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்த பணத்தை அவர் வேலெட்ல வச்சுக்க விரும்பலைன்னா வேலெட்ல இருந்து அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வெரி டிரான்ஸ்பரன்சியா இருக்கும். ராஜீவ்காந்தி ஒரு முறை சொன்னார் இல்லைங்களா, 5 ரூபாய் மானியம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணா கடைசியா 1 ரூபாய் தான் போய் சேருதுன்னாரு. ஆனா இப்போ அப்படி இல்லைங்க. கவர்மெண்ட் நினைச்ச அடுத்த செகண்டே விவசாயிக்கு டைரக்டா போய் சேரும். நடுவில் பேங்கோ இல்லை வேற எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கவர்மெண்ட் எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறதோ அதை டைரக்டா விவசாயிக்கு கொடுக்க முடியும். அது இல்லாம யூபிஐங்கிறது உங்களுக்கும் எனக்கும் ஃப்ரீ. ஆனா உண்மையில அது ஃப்ரீ இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, பேக் எண்ட்ல 2 பேங்க் 2 இன்டர்ஃபேஸ் ஒர்க் ஆகுதுன்னு. இந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் பே பண்றாங்க. அதுக்காக பலாயிரம் கோடியை வருஷம் செலவு பண்றாங்க. இந்த டிஜிட்டல் கரன்சி வந்துடுச்சுன்னா அது கொஞ்சம் மிச்சமாகும். நமக்கு என்ன லாபம்? நமக்கு என்ன லாபம்னா சேஃப் அண்ட் செக்யூர்ட். நம்ம வாலெட்ல இருக்கிற பணத்துக்கு ஆர்பிஐயோட சிபிடிசி பொறுப்பு. அது இல்லாம நான் சொன்ன இல்லையா, யூபிஐல ஒரு டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆச்சுன்னா நீங்க 24 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அது குறைஞ்ச அமௌண்ட்டா இருந்தா பரவாயில்ல. அதே 1 லட்சம் 2 லட்சம்னா உங்களால தூங்க கூட முடியாது. ஆனா இங்க அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா ஒரே நெட்வொர்க். நீங்க இப்போ இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ண அடுத்த நிமிஷமே அதை ரிசால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இது எல்லாம் ஒரே நெட்வொர்க்ல இருக்கிறதால. ஸோ சேஃப் அண்ட் செக்யூர் அண்ட் ஃபாஸ்ட். உங்களுக்கு தெரியுமா, பேங்க்ல நீங்க 10 லட்ச ரூபாய் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன். இன்கேஸ் அந்த பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், உங்களுக்கு 5 லட்ச ரூபாய் தான் கிடைக்கும். கவலைப்படாதீங்க, நம்ம கவர்மெண்ட் அந்த மாதிரி விடுறது இல்லை. இன்கேஸ் அந்த மாதிரி பேங்க் திவாலாகிற நிலைமைக்கு போனா நம்ம அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி வேற ஒரு பேங்கோட மெர்ஜ் பண்ணிடுறாங்க. நான் இதை உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொன்னேன். ஆனா அந்த மாதிரி நிலைமை டிஜிட்டல் கரன்சிக்கு வராது. ஏன்னா அந்த டிஜிட்டல் கரன்சியோட வாலெட்டை மெயின்டைன் பண்றது ஆர்பிஐ உடைய சிபிடிசி. ஸோ டிஜிட்டல் வாலெட் பணத்துக்கு கேரண்டி ஆர்பிஐ. இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஜிட்டல் கரன்சிங்கிறது எப்படி பிசிக்கல் கரன்சி நீ பேங்க்லேருந்து எடுத்து உங்கள் பர்ஸில் வச்சுக்கிட்டு செலவு பண்ணுறீங்களோ அதே மாதிரி பேங்க்லேருந்து டிஜிட்டல் கரன்சி வாங்கி டிஜிட்டல் கரன்சி ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப்பில் வச்சு நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு அனுப்ப போகிறீங்க. யூபிஐ மாதிரி தாங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட், அங்கே கூகுள் பே போய் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே டிஜிட்டல் கரன்சிக்குன்னு செப்பரேட்டான ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வச்சுக்கிட்டு நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ப்ளஸ்ஸை மட்டும் சொல்கிறேன், மைனஸ் எதுவுமே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. மைனஸ் ஒன்று இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அது மைனஸ் இல்லை. உங்களுக்கு எப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போது ஃபிசிக்கல் கரன்சி என்ன பண்ணுவீங்க, பேங்க்லேருந்து வாங்கி உங்களோட பர்ஸில் வச்சுப்பீங்க. இப்போ 1 லட்ச ரூபாய் வாங்கி உங்கள் பர்ஸில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 லட்ச ரூபாய்க்கு வட்டி கிடைக்குமா? வட்டி கிடைக்காது இல்லையா? அதே மாதிரி டிஜிட்டல் கரன்சியை வாங்கி ஆர்பிஐயோட வாலெட்ல வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வட்டி கிடையாது. பிக் பாஸ்ல கமலஹாசன் சொல்லுவார் இல்லைங்களா, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, ஐ எம் வாட்சிங்
அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? இந்த டிஜிட்டல் கரன்சி இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டா நீங்கள் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஆர்பிஐ வாட்ச் உங்களோட ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் ஆர்பிஐ மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். மனதை அணுகுமுறையில் கவனம் செலுத்துங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும்.